We thank Dr. Ranganathan for his insightful speech. We now request E.S. Mukundan Swami to speak a few on the occasion. சவுண்ட் வருதா? அடியே கூத்தப்பாக்கம் ரங்கநாதன் சுவாமி அவருக்கு தண்டனை கற்பிக்கிற மெயினா இதுக்கு மூல காரணமாக இவளை பிரேரேபித்தவராக இருக்கிறதான கம்பராஜபுரம் சேஷாத்ரி சுவாமி. அவரை சுவாமி எனக்கு அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. ஆனா எங்க ஆச்சாரியன் தோத்திரபாடம் சொல்லி இன்னைக்கு நான் சாதம் சாப்பிட்றதுக்கு வழி பண்ண எங்க பிரணதாத்திகரன் சுவாமி பையம்பாடி சுவாமி அடிக்கடி சொல்வார். அதே மாதிரி தட்டை கோவிந்தராஜன் அடிக்கடி இந்த சுவாமியை சொல்வார். அதே மாதிரி சேஷுபட்டரை பற்றி அடிக்கடி கேட்டிருக்கேன். திருவிந்தபுரத்துல பாபு அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். சேஷுபட்டரை ஜபம் பண்ணிருப்பான். இவெல்லாம் ஜபம் பண்றாங்க. யார் இவான்னு இன்னைக்கு பார்த்துட்டேன். எல்லாரையும் கூத்தப்பாக்கம் சுவாமி ரங்கநாச்சாருக்கு அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். கோவிந்தராஜனுக்கும் அழகான முயற்சி. சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்துக்கு நான் அடிக்கடி தான் சொல்வேன், இந்து மதம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றவா நிறைய பேர். ராமகிருஷ்ண மடம் இருக்கு, சைத்தன்யா இருக்கு, சின்மயா மிஷன் அவ நம்மளை வச்சு நவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா அவருடைய சம்பிரதாயத்தை. ஆனா அதே மாதிரி மற்றவா சம்பிரதாயம் ஏகதேசிகள் சம்பிரதாயத்துக்கும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஆனா தேசிகனுக்குன்னு எண்ணி பார்த்த மாதிரி கை விரல் விட்டு தான் என்ன முடியும், ரொம்ப கம்மி. அதுல வேற மடம் முனித்திரையும், அதுல வீர முனித்திரையும், சாதாரண முனித்திரையும், இதெல்லாம் சண்டை பாதி பேர் பிரிஞ்சே போயிருது. நெல்லிக்காய் முட்டை மாதிரி நீங்கெல்லாம் அழகா சேர்க்கிறது ஏதாவது பெரிய விஷயம். இந்த ரங்கநாதன் சுவாமி ஒரு தேசிகன்னு ஒரு கொடையில கொண்டு வரணும். ஏன் தேசிகன்னு பண்றவா இல்லை, அதுதான் வருத்தமா இருக்கு. மற்ற வாழ்க்கையெல்லாம் இருக்கு எல்லா குரூப்புக்கும், நமக்கு இல்லை. நம்மளாவ போய் அங்கேயும் பண்ணிட்டு இருக்கா, அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்குன்னே இந்த அம்பராஜபுரம் சுவாமியுடையதான் ஒரு பிரேரேபணையால் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறான்னு பெரிய விஷயம். அப்ப எப்பேற்பட்ட ஆச்சாரம் இருந்திருக்கணும், அவர் எப்படி டீச் பண்ணியிருப்பார், எவ்வளவு பேட்ச் எடுத்திருக்கார். அவர் சொன்னார், முதல் பேட்ச்ல பாதூர் சுவாமி, அப்புறம் பிரதாத்தியன் பையன்பாடி சுவாமி, படவே ராமானுஜாச்சார் சுவாமி எல்லாம் பெரிய பெரியவெல்லாம் திக்கஜங்கள். அவா எவ்வளவு பேர் சொல்லி கொடுத்திருக்கா. அடுத்தது 2வது பேட்ச்ல அழகா முரளி சுவாமி, பாபு சுவாமி, மாதவரன், டி கே ரங்கராஜ சுவாமி எல்லாம் சொன்னார். அவ பேரை எழுதி வச்சிருக்காது அர்ச்சனை மாதிரி. அது சொன்னாலே நாக்குல ஒரு நமக்கு வாக்கு சுத்தி ஏற்படுறதுக்காக அந்த ரங்கநாதன் சுவாமி சொல்லிச்சு நான் எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா இந்த பிரச்சாரம் பண்றவள் எவ்வளவு செவிச்சாலும் பக்கம் போற்றி புகப்பது சாயான்னு சொல்லணும் இல்லையா. அதே மாதிரி 3வது பேட்ச்னு சொன்னார் தன்னை சக்கரவர்த்தி சுவாமி, அதாவது ரங்கநாத சுவாமி. அடியேன் சொன்னார் கோவிந்தராஜன், பாலாஜி, சதீஷன், இவெல்லாம். அது மாத்திரம் இல்ல, 40 பெரிய விஷயம் இருந்தால் அந்த கம்பராஜபுரம் சுவாமிக்கு ஒரு ட்ரிபியூட், அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹானர் சம்பாவனை என்னன்னா 40 வருஷம் அத்தியன உற்சவத்துல நம்ம திவ்ய தேசத்துல பண்ணியிருக்காருன்னா ரங்கநாத சுவாமி பண்ணியிருக்காருன்னு அதுலேருந்தே அவர் எவ்வளவு ஈடுபாடோட ஆச்சாரியம் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்பதான் அது மனசுல நிற்கும். அதை இன்னைக்கும் பண்ணியிருக்காரு. அத்தியன உற்சவம் கோவிந்தராஜன் சன்னிதி என்ன, சீனிவாசன் என்ன, கோதண்டராமன் என்ன, ஒத்தராது இருக்கணும். தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நல்லா பட்டையா திருமணம் போட்டு அழகா நாங்க டிவியில பார்ப்பேன், என்னோட ரங்கநாத சுவாமி வந்து ஒரு சந்தோஷம் நம்ம ஆள் வந்துட்டார் அப்படின்னு. அதனால அது மாத்திரம் இல்ல, புத்திரவத்து அந்த வாத்சல்யம் சொன்னாரு பாருங்க, அந்த கண்ட நேரம் எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா இந்த காலத்துல, ஹூ வில் கிவ் டைம். இப்போ இந்த சுவாமி சொன்னார் இல்லையா, பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு, அது அவசியம் வேணும். ஆனா பணம் கொடுத்துடலாம், சொத்து கொடுத்துடலாம், வீடு கொடுத்துடலாம், ஆனா டைம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைமுக்கு வேல்யூ கிடையாது. ஒருத்தர் இந்த காலத்துல இப்ப இந்த காலம் எப்படி இருக்குன்னா, கம்பராஜபுரம் சுவாமியே சொல்றேன், யாராவது வந்து சௌக்கியமானு விசாரிச்சா அது $1 பில்லியன் மாதிரி இருக்கு. அப்படி ஆயிடுத்து காலம். அவன் ஆபீஸ் போறா, 12 மணி நேரம்ன்றா, 10 மணி நேரம், டைமே இல்லை சார்ன்றான். ஆனா சௌக்கியமானு கூப்பிட்டா அவளுக்கு ஏதோ 10 கோடி ரூபாய் கொடுத்தா மாதிரி அவளுக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல அந்த சுவாமி வந்து தன்னுடைய சமயத்தை ஒதுக்கி 3 பேட்ச் 4 பேட்ச், இப்போ முரளி சுவாமி அவருடைய குமாரர் பண்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. பெரிய உத்தியோகத்தை விட்டுட்டு யூஎஸ்ல இருந்து வந்து இங்க டீச் பண்ணிருக்கான்னு சொல்லி தெரியாடியன் நிறைய இங்கதான் டீச் பண்ணிருக்காரு முரளி சுவாமி. அவரு ஆபீசர் போஸ்ட் எல்லாம் விட்டுட்டு சித்தூர்ல இருந்து இங்கே சின்ன இந்த கிளர்க்காவே இருந்தா போறோம் அப்படின்ற எண்ணத்திலேயே இங்கே 22 வருஷம் இருந்தே வந்து சேர்ந்துட்டார். அதான் விஷயம். பெரிய சுவாமி இங்கேதான் இருக்கு. பெரிய பாக்கியம். இதெல்லாம் யார் பண்ணுவா ஃபுல் டைமா? அந்த குடும்பமே தன்னை அர்ப்பணிக்கிறது. அது ஒரு அப்பா மாத்திரம் பண்ண, அப்பா சந்தியானம் பண்ண, பையன் பண்ணலன்னா பையனை பண்றான், பண்ண வைக்கல இருப்பாரு. இதுதான் பெரிய விஷயம். இதனால இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளா இருக்கு. அதே மாதிரி கோவிந்தராஜன் அடிக்கடி சொல்லுவார், தட்டை கோவிந்தராஜன் அடிக்கடி கம்பராஜபுரம் சுவாமி எப்படி தன்னை முழுகுவாட்சியாக ஆக்கி உருக்கி பல பேர் சொல்லி கொடுத்த எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காலத்தில் டைம் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி.
என்ன வேணா கொடுத்துடலாம். சாரி ஐ டோன்ட் ஹேவ் டைம் சொல்லிடுவான், கை வச்சிருவான். அதை கொடுத்தவர் பண்ணியிருக்கேன். அந்த சுவாமியுடைய அந்த கிருஷி நிச்சயமா பலிக்கும், உலகம் மொத்தம், அது சந்தேகமே கிடையாது. இது பாருங்க, வெப்சைட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இவெல்லாம் மீடியாவில் ஜெயின்ஸ், எல்லாம் லயன்ஸ், இவெல்லாம் சிம்மங்கள், மீடியா சிம்மங்கள்னு சொல்லலாம். கோவிந்தராஜன் அவ பிரதர்ஸ் எல்லாருமே சேர்த்து அவ பண்றா, நிச்சயமா நல்லா நடக்கும். அதே மாதிரி நம்ம சேஷு பட்டர் வந்திருக்கார், வைகானச பட்டர் மங்களகிரியிலேருந்து. அவர் பானக நரசிம்மனுக்கு ஆராதனை பண்ண அந்த வைகானச பக்தா இல்லையா, பட்டர்கள் இன்னைக்கு பரிமுகருக்கு பண்றார். அதனால இதுவும் நம்ம ஹயகிரீவ கடாட்சமாக நமக்கு இனி இதுவும் அவர் சுவாமி ரங்கநாதர் ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் நான் யோசிக்கல, ரொம்ப அழகா இருந்து பாருங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா ஆடி வெள்ளிக்கிழமை தாயார் அனுகிரகம், கருட பஞ்சமி, அது மாதிரி அது கருடாத்திரி அப்படின்னு சொல்லலாம். கருட மாதிரி ஔஷதாத்திரி, அதனோட அனுகிரகம் நமக்கு. ஹஸ்தம் சாட்சாத் வரதன் தேப்பெருமான் இவெல்லாம் வந்திருக்கா பாகவதாலாம். அதனால இது மேலும் மேலும் நல்லா நடக்கும், சந்தேகமே கிடையாது. இந்த பாகவதால் அத்தனை பேர் திருவடியும், முக்கியமாக அந்த கம்பராஜபுரம் சேஷாத்ரி சுவாமியோட திருவடிகள் அடியன பிரணாமங்கள். இங்க இருக்கிற பாகவதா அத்தனை பேர் திருவடியும் அடியன பிரணாமங்கள். தாசன்